சரிங்களா? ஆல்ரெடி நேத்து +2 அதாவது 10த்தோட கான்செப்ட்க்கு குடுத்திருந்தேன். 12த்தோட கான்செப்ட்க்கு குடுத்திருந்தேன். ஸோ இங்க பாருங்க 1, 2, 3ன்னு வந்துருக்குது. ஏங்கிற செட்டுல இதனோட மீனிங் வேற 1, 2, 3 இப்படின்னு வந்திருந்ததுன்னா 1 belongs to A possible, 2 belongs to A possible, 3 belongs to A possible and 3 வரைக்கும் தான் இருக்குது. இது பாசிபிள். ஏன்னா இப்ப என்ன கொடுத்துக்கிறான்னா ஏங்கிற செட்டுக்குள்ளார ஒரு செட் பிராக்கெட்டுக்குள்ளார இன்னொரு செட் பிராக்கெட் கொடுத்தீங்கன்னா 1, 2, 3 இப்படி வந்திருந்ததுன்னா என்ன பண்ண வேணும் அப்படின்னா இதே கேஸ் வந்து நாட் பாசிபிள். செட் பிராக்கெட்டுக்குள்ள இன்னொரு செட் பிராக்கெட் வந்ததுன்னா இதே கேஸ்க்கு வந்து நாட் பாசிபிள். சரிங்களா? நான் சொன்னது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இது மட்டும் மிஸ்டேக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அது உனக்கு புரியாத மாதிரி அர்த்தம். இதுக்கும் இதுக்கும் மீனிங் வேற. புரியுதாப்பா? இது வந்து சிங்கிள் எலிமெண்டா எழுத முடியும். இங்க இருக்கிறத வந்து சிங்கிள் எலிமெண்டா எழுத முடியாது. சரிங்களா? அப்ப இது எப்படி belongs to எழுதலாம் அப்படின்னா ஒரு செட் பிராக்கெட்டுக்குள்ள 1, 2, 3ன்னு போட்டு belongs to Aன்னு எழுதலாம். இதுதான் பாசிபிள் தவிர இந்த மாதிரி எழுத முடியாது. இது பாசிபிள். இது புரிஞ்சுக்கிட்டியா கண்ணு? இது புரிஞ்சுக்கிட்டா இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணிடலாம். இது புரிஞ்சுதா என்ன புரியலையா? புரிஞ்சிச்சுங்க சார். சரி, புரிஞ்சிச்சுன்னா வெரி குட். அப்ப இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஒண்ணுங்கிறது சிங்கிளா இருக்குதா ஒரு செட் பிராக்கெட்டுக்குள்ள இருக்குதா? ஒண்ணுக்குள்ள செட் பிராக்கெட் இருக்கு சார். அப்ப belongs to வருமா? நாட் பாசிபிள். வெரி குட். சூப்பரா சொல்லிட்ட. வெரி குட், வெரி குட். அதே மாதிரி இந்த 1, 2, 3ங்கிறது என்ன எழுதலாம்? belongs to தான் எழுத முடியும். ஏன்னா தனியா வரல. ஒரு செட் பிராக்கெட்டுக்குள்ள தான் வருது. அப்ப இதை வந்து என்னதான் எழுத முடியும்? belongs to A தான் எழுத முடியும் தவிர இந்த மாதிரி எழுத முடியாது. அப்ப இதுவும் ஃபால்ஸ். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். இங்க சூப்பரா சொல்லிட்டேன் பாருங்க. 6, 7, 8 இது செட் பிராக்கெட்ல செட் பிராக்கெட்டுக்குள்ள இருக்குது. அப்ப இது வந்து ஒரு சிங்கிள் எலிமெண்ட் தான். கரெக்ட்டுங்களா? அப்ப இது belongs to A ன்னு எழுதலாம். இது belongs to A. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். இங்க பாருங்க 4 பை 4 பைக்கு ஒரு செட் பிராக்கெட், அதுக்கு வெளியே ஒரு செட் பிராக்கெட் போட்டாங்கன்னா சப்செட். திஸ் இஸ் சப்செட் இஸ் பாசிபிள். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். எம்டி செட் இதுல இருக்குதா? ஏல இல்லங்க சார். அப்ப இஸ் நாட் பாசிபிள். நாட் பாசிபிள். எம்டி செட் எனி பைனட் செட்டுக்கு வந்து எம்டி செட் என்னவா இருக்கும்? சப்செட்டா இருக்கும். பாசிபிள். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்ப எதெல்லாம் ட்ரூ எதெல்லாம் ஃபால்ஸ்? ஃபால்ஸ்க்கு ரெண்டு மார்க் பண்றேன். இது ஃபால்ஸ், இது ஃபால்ஸ், இதெல்லாம் ஃபால்ஸ். சரிங்களா? சார். நோட் பண்ணிக்கங்க. எதெல்லாம் ஃபால்ஸ்ங்க நோட் பண்ணிக்கங்க. மீதிலாம் வந்து ட்ரூ ஆகும். சரிடா கண்ணு. என்ன டவுட்? சார். டவுட் இல்லைங்க சார். நோட் பண்ணிட்டீங்களா? டவுட் இல்லைன்னா நோட் பண்ணிக்கிறாங்க. நோட் பண்ணிங்க. டைம் கொடுக்குற டைம் எவ்வளவு இதாயிரப்போகுது. கரெக்டாக நோட் பண்ணி. நோட் பண்ணிங்கன்னா சொல்லுங்க. அடுத்தது நம்ம அடுத்து போட மாட்டேங்கண்ணே. எஸ் சார். நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். நோட் பண்ணிட்டேன் சார். ஓகே. கொஸ்டின் நம்பர் 14 சொல்றேன். இங்க பாருங்க எத்தனை இது கொடுத்துக்கிறோன்னு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. எம்டி செட்டுன்னு இருக்குது. அது செட்டுக்குள்ளார ஒரு எம்டி செட் இருக்குது. ஒன்றுங்கிற எலிமெண்ட் வெளியே இருக்குது. 1, எம்டி செட் 2ங்கிற ஒரு செட் இருக்குது. அது தனியாக ஒரு செட் ப்ராக்கெட் போட்டுருக்கணும். நிறைய பிரிண்ட் மிஸ்டேக் இது கொஞ்சம் பாருங்க. தனியாக ஒரு செட் ப்ராக்கெட் இருக்கணும். சரி, இப்போ சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்கிற சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று ராங்கா கரெக்டா?
theta belongs to A. Pi. Sir. Pi belongs to A. இங்க இருக்கு பாருங்க. This one is false, sir. இல்ல தனியா இருக்குதுல, தனியாவும் இருக்குது, செட் பிராக்கெட்டுக்குள்ள இருக்குது. ரெண்டு கேஸுமே சாட்டிஸ்ஃபை. இங்க பாருங்க, தனியா இருக்குது. ஏக்கு பாருங்க, ஏ ஈக்குவல் என்ன சொல்றாங்க? எம்டி செட் இருக்குதுங்கிறாங்க. அதே மாதிரி செட்டுக்குள்ள ஒரு எம்டி செட் இருக்குதுங்கிறாங்க. அப்ப ஃபால்ஸா ட்ரூவா? இங்க ஒரு தனியா இருக்குல்ல, தனியா இருக்குதுன்னு என்ன மீனிங்? பிலாங்ஸ் டு எழுத முடியும்ல? Yes, sir. அப்ப இதுவும் பாசிபிள். இங்க பாருங்க, செட் பிராக்கெட்டுக்குள்ள எம்டி செட் இருக்குங்கிறாங்க. அப்ப இதுவும் பாசிபிள் இல்ல? நான் ஆல்ரெடி சொன்னது என்ன சொன்னேன்? ஏ வந்து 1, 2, 3 இந்த மாதிரி வந்ததுன்னா எப்படி எழுதலாம்? 1 belongs to A எழுதலாம், 2 belongs to A எழுதலாம், 3 belongs to A எழுத முடியுமா? ஏன்னா இங்க செட் பிராக்கெட்ல வந்துருக்குது, எழுத முடியாது. சரிங்களா? அதே செட் பிராக்கெட் 3 போட்டுட்டு belongs to என்ன எழுதலாம்? ஏன்னு எழுதலாம். புரியுதா? Yes, sir. அப்ப இந்த எம்டி செட் பாருங்க, செட் பிராக்கெட்டுக்குள்ள இருக்குதா? அப்ப belongs to எழுத முடியுமா முடியாதா? செட் பிராக்கெட்டுக்குள்ள இருக்குது, அப்ப belongs to எழுதலாம். சரியா கண்ணு? Yes, sir. இங்க பாருங்க, இந்த 1 வந்துருக்குது. இந்த 1 வந்து என்ன எழுதலாம்? 1 belongs to A ன்னு எழுதலாம். இல்ல செட் பிராக்கெட்ல வந்து என்ன பண்ணலாம்? சப்செட் ஆஃப் A ன்னு எழுதலாம். 1 தனியா இருக்குது, அங்க பாத்தீங்களா? 1 தனியா இருக்குதா? Yes, sir. அப்ப செட் பிராக்கெட் எழுதுனா என்ன எழுதணும்? சப்செட் ஆஃப் A ன்னு எழுதணும். சப்செட் ஆஃப் A ன்னு எழுதணும், செட் பிராக்கெட்ல வந்தா. தனியா இண்டிவிஜுவலா எழுதுனா belongs to ன்னு எழுத முடியும். சரி, அப்ப தேர்ட் ஒன் கரெக்ட்டா தப்பா? belongs to ன்னு எழுதணுமா இல்ல சப்செட் எழுதணுமா? Sir, third one வந்து 1 belongs to A. ஆமா, பட் செட் பிராக்கெட் நாட் belongs to A. கரெக்ட்டா? சப்செட் தான். அப்ப இட்ஸ் ராங் மெத்தட். கரெக்ட்டா? Yes, sir. ஏன்னா செட் பிராக்கெட் வந்ததுனால இட்ஸ் ராங். ஸோ அடுத்தது பாருங்க, 1, எம்டி செட், 2 எப்படி கொடுத்துக்கிறாங்க? 1, எம்டி செட், 2ன்னு கொடுத்துக்கிறாங்க. அப்ப இது என்ன சொல்லணும்? இது பிலாங்ஸ் டு ஏன்னு சொல்லணும். கரெக்டுங்களா? இது வந்து என்ன சொல்லணும்? பிலாங்ஸ் டு ஏன்னு சொல்லணும். கரெக்டாப்பா? Yes, sir. அப்ப 2, எம்டி செட்னு கொடுத்துக்கிறான். 2, எம்டி செட் தனியாவா இருக்குது, ஒன்னோட சேர்த்து தான் இருக்குது. அப்ப இஸ் Yes, நாட் sir. ஏ சப்செட். கரெக்டுங்களா? இஸ் நாட் ஏ சப்செட். Yes, sir. 2ங்கிறது சிங்கிள் எலிமெண்ட், அது 2ங்கிறது இஸ் நாட் பாசிபிள். கரெக்டுங்களா? Yes, sir. அதே மாதிரி இன்னொன்னு என்ன செய்கிறாங்க? 2, 1 இஸ் நாட் ஏ சப்செட் இஸ் கரெக்ட். கரெக்டுங்களா? Yes, sir. அடுத்தது இதுவும் நாட் ஏ சப்செட். கரெக்டா தானே? Yes, sir. Correct answer. அடுத்தது பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேஸ். எம்டி செட், செட் எம்டி, 1, எம்டி. இது கொஸ்டின் மட்டும் பிரிண்ட் மிஸ்டேக் நினைக்கிறேன், கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. மேம் இது பண்ணாங்கன்னா சொல்லுங்க, நம்ம பார்க்கலாம். கொஸ்டின் பிரிண்ட் மிஸ்டேக் மாதிரி இருக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. அஸ் பர் ரூல் படி இந்த மாதிரி வந்திருக்குதுன்னா எம்டி செட் இருக்குது, எம்டி செட்டுக்குள்ள செட் இருக்குது, இதுவும் இருக்குது, இதுவும் இருக்குது. இப்போ என்ன சொல்றாங்க? 1, எம்டி செட். அப்போ இங்க செட் பிராக்கெட் மட்டும் மிஸ் ஆகிக்குது. எப்படி மிஸ் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியல, அதை மட்டும் செக் பண்ணி சொல்லுங்க. இந்த கொஸ்டின் டவுட் தான், அது எப்படி நோட் பண்ணிக்கிறாங்க சொல்லுங்க. சப்போஸ் இந்த ஏங்கிற செட் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாதிரி ஏ ஈக்குவல் டு எம்டி செட், எம்டி செட், 1, எம்டி செட், 2 இந்த மாதிரி செட் இருந்து இது ட்ரூ. சரிங்களா? பாருங்க, எம்டி செட் வெளியே இருக்குது, செட்டுக்குள்ள எம்டி செட் இருக்குது, 1ன்னு இருக்குது, 1, எம்டி செட் இருக்குது, 2 தனியா இருக்குது. அப்படின்னு வந்து இது ட்ரூ. இந்த மாதிரி நோட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா பாத்துங்க, இந்த மாதிரி நோட் பண்ணியிருந்தாங்கன்னா இது வந்து ஃபால்ஸ். அதனால இந்த கொஸ்டின் கொஞ்சம் பிரிண்ட் மிஸ்டேக் இருக்குது. அந்த பிரிண்ட் மிஸ்டேக் என்னன்னு பார்த்து மேம் கிட்ட கேட்டு வந்து சொல்லுப்பா, இது பிரிண்ட் மிஸ்டேக் இருக்குது. சரி, ஏன்னா ஒரு செட் பிராக்கெட் விட்டுருக்காங்க. எண்டில் வந்து எங்க செட் பிராக்கெட் க்ளோஸ் ஆகும் தெரியல, இங்க விட்டுருக்காங்க. அதை என்னன்னு பார்த்து செக் பண்ணி சொல்லுங்க. சரிங்களா? Yes, sir. சரிங்க பாருங்க, இங்க ஒரு எம்டி செட் இருக்குதா? எம்டி செட்டுக்கு ஒரு செட் பிராக்கெட் போட்டு இது பண்ணாங்கன்னா இஸ் a subset is true. சரியா? Yes, sir. நோட் பண்ணிங்க, எதெல்லாம் ஃபால்ஸ் நோட் பண்ணிக்கங்க. இது ஃபால்ஸ் வருது. நோட் பண்ணிக்கிறேன், எதெல்லாம் ஃபால்ஸ் வருது நோட் பண்ணிங்க. இதை டவுட்ஸ் இதை பார்த்து இது பண்ணிக்கங்க. ரெட் கலர் நோட் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் ஃபால்ஸ் ஆகுது. செக் பண்ணிக்கிறாங்கன்னு.
எஸ் சார் முடிச்சிட்டேங்க சார். முடிச்சிட்டீங்களா? 15 பார்க்கலாமா? எஸ் சார். 15 ஆ ரைட் ஆன் ஆல் சப்செட். ஆல் சப்செட்னு என்ன போடுவீங்க? இது ஏன்னு ஒரு செட் எடுத்துக்கங்க, இது பின்னு எடுத்துக்கங்க, இது சின்னு எடுத்துக்கங்க, இது டின்னு எடுத்துக்கங்க. ஸோ எப்பயுமே என்ன சொன்னேன், எப்பயுமே எந்த செட்டாக இருந்தாலும் ஒரு பைனட் செட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக எம்டி செட்டுங்கிறது ஒரு சப்செட்டாக இருக்கும். கரெக்டுங்களா? எஸ் சார். எனி செட் எம்டி செட்டுக்கு வந்து எப்பயுமே ஒரு சப்செட்டாக இருக்கும். சரிங்களா? எந்த செட்டாக இருந்தாலும். அப்போ இதுக்கு யார் வரா? எம்டி செட்டும் இந்த எலிமெண்ட்டும் ஏங்கிற ஒரு எலிமெண்ட்டும் என்னவா இருக்க போகிறாங்க? சப்செட் ஆஃப் ஏன்னு இருக்க போகிறாங்க. சரியாப்பா? எஸ் சார். அப்போ இதுக்கு என்ன வருவாங்க? கண்டிப்பாக எம்டி செட் இருக்கும். எம்டி செட் இஸ் சப்செட் ஆஃப் ஏ. இதுக்கு எப்படி எழுதுவீங்க? 0 இஸ் அ சப்செட் ஆஃப் பி. தனித்தனியாக எழுதுங்க. 1 இஸ் அ சப்செட் ஆஃப் பி. அடுத்து என்ன இருப்பாங்க? 0,1 is also subset of B. சரியாப்பா? எஸ் சார். அப்போ எத்தனை எலிமெண்ட் வருது? 1 2 3 4 எலிமெண்ட் வருது. கரெக்டாப்பா? எஸ் சார். அப்போ ஒரு ஃபார்முலா நினைச்சுங்க, 2 எலிமெண்ட்ஸ் இருந்தா எத்தனை கிடைக்குது? 2 ஸ்கொயர் கிடைக்குது. 1 எலிமெண்ட் இருந்தா எவ்வளவு கிடைக்குது? 2 பவர் 1 வருது. 2 4 அப்போ 3 எலிமெண்ட்ஸ் இருந்தா எவ்வளவு கிடைக்கும்? 2 கியூப் கிடைக்கும். அவ்வளவு சப்செட் கிடைக்கும். தட் இஸ் கால்ட் பவர் செட் ஃபார்முலா இது. அப்போ இது எவ்வளவு வருதுன்னு பாருங்க. எம்டி செட் இஸ் a subset of C. சரிங்களா? எஸ் சார். சொல்லுங்க. இது சிங்கிள் டெஸ்ட் செட்டா எடுங்க. சிங்கிள் டெஸ்டா எப்படி எழுதுவீங்க? ஏ. கரெக்ட்டுங்களா? பிங்கிற சப்செட் எழுதுவோம். சி. பிங்கிற செட் எழுதலாமா? எஸ் சார். நீங்க சொல்லுங்கன்னு இது சிங்கிற செட் எழுத முடியுமா? சிங்கிற செட் எழுத முடியும் சார். அடுத்து ரெண்டு காம்பினேஷன் சொல்லுங்க. ரெண்டு காம்பினேஷன் தெரியுமில? ஏ கமா பின்னு. அதே மாதிரி சொல்லுங்க. ஏ பி கமா சி. வெரி குட் வெரி குட். சி கமா ஏ. சூப்பர் கண்ணா. அது சி கமா ஏ எப்படி எழுதலாம்? ஏ கமா சின்னு எழுதலாம். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். சூப்பரா சொல்லிட்டீங்க. அப்புறம் என்ன பண்ணலாம்? 3 செட் எழுதணும். 3 செட் என்னது? ஏ கமா பி கமா சி. ஓகே, ஏ கமா பி கமா சி இஸ் a subset of சி. ஓகேங்களா? எஸ் சார். எத்தனை செட் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8. அப்போ 2 கியூப் வேல்யூ 8ஆ? எஸ் சார். அப்போ 3 எலிமெண்டோட நம்பர் ஆஃப் சப்செட்னு கேட்டாங்கன்னா எவ்வளவு எழுதுவீங்க? 8 எலிமெண்ட்ஸ். 8 சப்செட் இஸ் தேர். கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி ஒரு சிங்கிள் செட்டோட சப்செட் எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா how many set is thereன்னு கேட்டாங்கன்னா டோட்டலா 2 பவர் 1 ஈக்குவல் டு 2. அப்போ 2 எலிமெண்ட்ஸோட சப்செட் கேட்டாங்கன்னா எவ்வளவு எழுதுவீங்க? 4ன்னு எழுதுவீங்க. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். சரி, இதுக்கு எத்தனை சப்செட் வருதுன்னு பார்த்தலாமா? ஓகே சார். இது 2 எலிமெண்ட் இருக்குது. 1 2 2 எலிமெண்ட் இருக்குது. அப்ப கண்டிப்பா எனக்கு 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 எலிமெண்ட்ஸ் வரணும். சரியா கண்ணு? எஸ் சார். கண்டிப்பா என்ன செட் இருக்கும்? எம்டி செட். மறக்காம ஃபர்ஸ்ட் எம்டி செட் எழுதிடுவோம். அடுத்தது என்னது? செட் பிராக்கெட்ல 1ங்கற செட். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். 1 இது 1 எழுதுவேன். இதுக்கு என்ன பண்ணுவீங்க? டபுள் செட் பிராக்கெட் எழுதணும். கரெக்ட்டா? ஆல்ரெடி ஒரு செட் பிராக்கெட் இருக்குது. 1க்கு தனியா ஒரு செட் பிராக்கெட் இருக்குது. அப்ப அதனோடக்கு டி எழுதணும். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அடுத்து என்னது? இந்த ஃபுல் செட் எழுதணும். 1 கமா செட் பிராக்கெட்ல 1ல சப்செட் ஆஃப் டி. சரியா கண்ணு? ஓகே சார். கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4. அப்ப நீங்க எழுதும்போது தெரிஞ்சிடும். சப்செட் எழுத சொல்லும்போது என்ன வரும்? எத்தனை எலிமெண்ட் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு 2 பவர்ல எழுதிக்கணும். சப்போஸ் 5 இருந்ததுன்னா 2 பவர் 5ன்னு எழுதணும். 4 இருந்ததுன்னா 2 பவர் 4ன்னு எழுதணும். சரிங்களா? அப்ப எத்தனை எலிமெண்ட் நம்மளுக்கு சப்செட் வருது நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சலாம். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. நோட் பண்ணிக்கங்க. நம்பர் ஆஃப் சப்செட் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? 2 பவர் எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்குதோ. ஓகே, n of a. 2 பவர் n of a ன்னா n of a ங்கிறது என்ன? நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் a. ஓகேங்களா? நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் a set. அப்ப n of a னா என்ன? n of a னா in a set a. ஓகே, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் a set a. இதை நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஃபார்முலா, நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலா 2 பவர் n of a. 2 பவர் n of a. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? டவுட் இருக்குதாப்பா? டவுட் இருக்குங்க சார். சரி, நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிட்டா சொல்லுங்க, அடுத்து நடத்துறேன்.
Okay, sir. அடுத்தது பார்க்கலாமா 16? Yes, sir. இது உனக்கு பிடிச்சது, இது ஆல்ரெடி நிறைய டைம் பார்த்துருக்குறோம். ஆன்சர் பண்ண முடியுமா இல்லை நானே சொல்லிட்டேன்? A and B are two sets such that A is a subset of B. அதனோட வேல்யூ என்னன்னு கேட்குறேன். கரெக்டுங்களா? Yes, sir. சரி, ஒன்றுமே இல்லை, இது டயக்ராம் போட்டுடலாம். ஆல்ரெடி வென் டயக்ராம் உங்களுக்கு ஈஸியாக தெரியும். Yes, sir. இல்லைன்னா ஏ இஸ் சப்செட் ஆஃப் பி. அப்போ ஏ வந்து பிக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நான் பிக்குள்ளே போட்டேன். இது எது ஏ எது பின்னு நோட் பண்ணல, 2 செட்டு உள்ளுக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ என்னாச்சு, யார் பெரிய செட்டு இதில்? அவன் கொடுத்தது இதில் எது பிக்கஸ்ட் செட்டுப்பா? A is subset to B. No. எது பெரிய செட்டு? ஏ பெரிய செட்டா இல்லை பி பெரிய செட்டா? Sir, B பெரிய செட்டு சார். சூப்பர், வெரி குட் வெரி குட் வெரி குட். அப்போ பிங்கிறது பெரிய செட்டு, அப்போ ஏங்கிறது யாரு? சின்ன செட்டு. அப்போ ஏங்கிறது உள்ள இருக்கிறான். சரிங்களா? சார். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பின்னு என்ன எலிமெண்ட் வரும்? எனி ஐடியா? இந்த டயக்ராம் வச்சு சொல்லுங்க. ரெண்டுக்கு காமன் என்ன இருக்கும்? ஏக்கும் பிக்கும் எது காமனா இருக்கும்? இந்த இது வருமா இல்ல இந்த இது வருமா? இதுப்பா என்ன சொல்லு, ரெட் கலர் வருமா பிளாக் கலர் வருமா இல்ல எல்லாமே வருமா? ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறது என்ன? காமன் எலிமெண்ட். காமன் ரீஜியன் என்ன? காமன் ரீஜியன் என்னவா இருக்கும்? நீயே சொல்ல போறோம். காமன் எலிமெண்ட்ஸ் போத் ஏ அண்ட் பி, போத் ஏ அண்ட் பி சொல்றாங்க. ரெண்டு செட்டுக்கு எது காமனா இருக்கும்? ஏக்கும் பிக்கு எது காமனா இருக்கும்? சரி, நான் ஒரு எலிமெண்ட் கொடுத்து சொல்றேன் பாரு. ஏ ஈக்குவல் டு 1, 2, 3, 4. பி ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடி, ஏ யூனியன் பி கண்டுபிடி. என்ன வரும் சொல்லு பார்க்கலாம். ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து 1, 2, 3, 4 சார். 1, 2, 3, 4. அப்போ இது என்ன எலிமெண்ட்? 1, 2, 3, 4 யாரோட எலிமெண்ட்? ஏயோட எலிமெண்ட் சார். சரி, ஒரே நிமிஷம் ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ வென் டயக்ராம் பா. இது செட்டு எக்ஸாம்பிளோட சூப்பராக சொல்லிட்டேன். அப்போ இது வென் டயக்ராமில் இப்போ சொல்லு. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பின்னா என்ன எலிமெண்ட்டாக இருக்கும்? ரீஜன் எங்கே ட்ரா பண்ணுவ சார்? ரீஜன் சென்டரில் சார். சென்டர் மீன்ஸ் ஏவோட வேல்யூ. கரெக்டுங்களா? ஒன்று ஏவோட வேல்யூ. கரெக்டுங்களா? எஸ் சார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டியா? எஸ் சார், பண்ணிட்டேங்க சார். டவுட் இல்லை? எஸ் சார், டவுட் இல்லைங்க சார். இது ஏ இன்டர்செக்ஷன் பியோட டயக்ராம். இப்போ இன்னொரு டயக்ராம் ட்ரா பண்ணுறேன். இது வந்து ஏ யூனியன் பியோட டயக்ராம். அப்போ அந்த நான் ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிறேன்ல, அந்த எக்ஸாம்பிள் வந்து ஏ யூனியன் பி சொல்லி பார்க்கலாம். ஆல்ரெடி அங்கே எக்ஸாம்பிள் இருக்குது பாரு, அதை பற்றி ஏ யூனியன் பி சொல்லிட்டு இதுக்கு ரீஜன் ட்ரா பண்ண பார்க்கலாம். சொல்லுப்பா, ஏ யூனியன் பியோட எக்ஸாம்பிள் இதை ஏ, இது வந்து பி. ஏ யூனியன் பி என்ன வரும் சொல்கிறாக்கண்ணு? ஏ யூனியன் பி சார் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 5, 6, 7, 8. அப்படின்னு இது என்ன வேல்யூ கிடைக்குது? ஃபுல்லாக பியோட வேல்யூ தானே, ஏவோட வேல்யூ இல்லை. ஏவோட வேல்யூ இருக்குது அண்டு பியோட வேல்யூ இருக்குது. அப்போ கம்பைனாக சப்செட்னால ஃபுல்லாக என்ன வந்துருது? பியோட வேல்யூ வந்துருக்கு. கரெக்டுங்களா? சார். அப்போ இதனோட ரீஜன் என்ன வரும் சொல்லுங்க? ஏ யூனியன் பி. ஏ யூனியன் பி வந்து அவுட்டர் வரும் சார். அவுட்டர் மட்டும் வருமா இன்னர் வருமா? இன்னர் சேர்த்து வரும். ஃபுல்லாவே வருமா? ஏன் பியோட சர்க்கிள், பியோட சர்க்கிள் யாரு? பியோட சர்க்கிள் பெரிய சர்க்கிள். அப்ப பெரிய சர்க்கிள் ஃபுல்லாவே நம்ம என்ன பண்ணணும்? ஃபுல்லாவே டிரா பண்ணணும். புரியுதுங்களா? எஸ் சார். இது ஃபுல்லாவே வரும். அப்ப ஃபார்முலா கேட்குறேன், என்ன ஃபார்முலா வரும் சொல்லு மக்களா? ஏ இன்டர்செக்ஷன் பி ஓட ஃபார்முலா என்ன? ஏ. ஏ யூனியன் பி ஃபார்முலா என்ன? பி. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை இருந்தா சப்செட்டா இருந்தா, எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை சப்செட்டா இருந்தா. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். சரி, இப்படி வந்து என்னவா மாறும்? அப்படி மாத்தி வருது. மாத்தி வந்து என்னவா வரும் நீங்களே சொல்லுங்க. B is a subset of A வந்து இந்த ரிசல்ட் என்ன ஆகும்? B is a subset of A னா B is a subset of A என்ன வரும் இந்த ரிசல்ட்டுக்கு? B subset of A னா B subset of A is equal to
ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன வரும்? ஏ சார். சூப்பர். ஏன்னு எப்படி சொல்ல முடியும்? திங்க் பண்ணி பாரு. இப்ப நீ இதை புரிஞ்சுக்கிட்டு திங்க் பண்ண முடியும். இந்த டயக்ராம் புரிஞ்சுக்கல. எது பெரிய செட்டு? பெரிய செட்டு பி சார். டேய், இதுக்கு இப்ப நான் இங்க போயிடுதுன்னு இப்ப நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பி இஸ் சப்செட் ஆஃப் ஏவா இருந்தா இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு கேட்டேன். பி சப்செட் ஆஃப் ஏனோ. எது பிக்கஸ்ட் செட்? ஏவா பியா? ஏ சார். அப்ப ஏன்னா இங்க பாருங்க, இதுக்கு என்ன ஃபார்முலா வரும்னு கேட்டேன். இந்த செட்டுக்கு என்ன ஃபார்முலா வரும்னு கேட்டேன். பி சப்செட் ஆஃப் ஏ இஸ் equal to பி. ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன வரும் கேட்டேன். ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன வரும்? ஏ யூனியன் பி என்ன வரும்? பி இஸ் சப்செட் ஆஃப் ஏனா. இப்ப ஏ இஸ் சப்செட். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. given the question என்ன கொடுத்துக்கிறான்? ஏ இஸ் சப்செட் ஆஃப் பின்னா ஆன்சர் என்ன கிடைச்சது? ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து ஏவும் ஏ யூனியன் பி என்ன கிடைச்சது? பியும் கிடைச்சது. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். இப்போ நான் ஆப்போசிட்டா கேட்குறேன். ஆப்போசிட்டா மீன்ஸ் என்ன? கான்வெர்ஸ் பார்ட் மாதிரி இல்லை ஆப்போசிட் பார்ட் மாதிரி இந்த பிங்கிற செட்டு இங்க வந்துருச்சு, ஏங்கிற செட்டு இங்க வந்துருச்சு. அப்படின்னா இது என்ன ஆகும்? இந்த பிங்கிற செட்டு இங்க போயிடும், இந்த ஏங்கிற செட்டு இங்க போயிடும். அப்படின்னா மீனிங் என்ன? ஏ இன்டர்செக்ஷன் பியோட ஃபார்முலா என்ன? பி. பி. ஏ யூனியன் பியோட ஃபார்முலா என்ன? ஏ. அப்ப எது பெரிய செட்டு அப்படின்னா யூனியன் பண்ணும்போது பெரிய செட் வரும், இன்டர்செக்ட் பண்ணும்போது சின்ன செட் வரும். சரிங்களா? மாதிரி இன்டர்செக்ஷன் என்ன ஆகுது? சின்ன செட் வருது. அது யூனியன் பண்ணும்போது என்ன ஆகுது? பெரிய செட்டுக்குள்ள வந்துடுது. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். புரியுதா இல்ல டவுட் இருக்குதா? புரியுங்க சார். நோட் பண்ணிட்டீங்களா? ஃபுல்லா வென் டயக்ராம் எஸ் போட்டு நோட் சார். பண்ணிக்கங்க. வென் டயக்ராம் பிளஸ் எக்ஸாம்பிள் போட்டு நோட் பண்ணிக்கங்க. எஸ் சார். நோட் பண்ணிட்டேங்க சார். சரி, அடுத்தது பார்க்கலாமா? எஸ் சார். சொல்றேன். அடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஏங்கிற செட்ல என்ன வரும், பிங்கிற செட்ல என்ன வரும், சிங்கிற செட்ல என்ன வரும், டிங்கிற செட்ல என்ன வரும். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் மட்டும் டிஃபைன் பண்ணிட்டு எனக்கு அனுப்பு. எலிமெண்ட் மட்டும் என்னென்ன செட்ல என்னென்ன வரும்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ வாட்ஸ்அப் அனுப்பு. ஏ பி சி டி இது 4 செட்லையும் என்னென்ன எலிமெண்ட்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு இப்போ உடனே எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புறீங்க. சரிங்களா? அப்போ தான் நீங்கள் எந்த மாதிரி புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நான் எடுக்க முடியும். அது ஈஸி தானே? போடுங்க பார்க்கலாம் என்ன வரும். வாட்ஸ்அப் அனுப்பிட்டீங்கன்னா சொல்லுங்க, நான் செக் பண்ணி பார்க்குறேன். எஸ் சார்.
எழுதிட்டியா கண்ணு? எஸ் சார் எழுதிட்டேன் சார். அனுப்பிட்டீங்களா? இன்னும் வரடா கண்ணு? அனுப்பிச்சுடுறேன் சார். வந்துருச்சு சார். எஸ் சார். சரி சார், கீழே 17%. பார்க்குறேன் அங்கே இது இதாயிடும். ஏங்கிறது நேச்சுரல் நம்பர் சொல்லிக்கிறான். ஏங்கிறது என்ன சொல்லிக்கிறான்? நேச்சுரல் நம்பர் சொல்லிக்கிறான். எஸ் சார். அப்போ நேச்சுரல் நம்பர்னா நீங்கள் போட்டது 1 2 3 4 5 6 இது என்ன 7ஆ? 6 சார். ஓகே, அப்போ ஈக்குவல் டு நேச்சுரல் நம்பர். கரெக்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிங்கிற செட் என்ன சொல்லிக்கிறோம்? ஈவன் நம்பர் 2n சொல்லிக்கிறோம். அப்போ 2 4 6 வரும். சூப்பராக எழுதிக்கிறேன். வெரி குட்மா. ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் நினைக்கிறேன். பார்க்கலாம். 6 8 10 இட்ஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்து சிங்கிற செட் பார்த்தீங்கன்னா 2n - 1. அப்போ 1 போட்டால் 1 கிடைக்கும். சரி, செக் பண்ணி பார்க்குறேன். சூப்பர் இருக்கு. 4 நம்பர். ஓகே, கரெக்டாக தான் எழுதிக்கிறேன். 1 3 5 7 இட்ஸ் கரெக்ட் ஆன்சர். சிங்கிறது பிரைம் நம்பரா? எக்ஸ் இஸ் a prime number. ஓகே, பிரைம் நம்பர்னா அடிச்சிட்டு இது 1 இருக்குதா சார்? இந்த இடத்துல 1 போட்டுக்கிறியா போடலையா? சார் அந்த இடத்துல அந்த 1 போட்டிருந்தேன் சார். இப்போ யோசிச்சு அடிச்சிட்டேன் சார். அதான் வருமா வராதா? போட்டுக்கிறேன், இப்போ வருமா வராதா? வராது சார். சூப்பர், வெரி குட். யோசிச்சு அடிச்சிட்டீங்களா? வெரி குட். இப்போ 2 3 5 7 11 13. ஓகே, செட்டு சூப்பராக எழுதிட்டு செட் எல்லாமே கரெக்டு. வெரி குட்மா. சரி, இப்போ நம்ம ஆன்சருக்கு வாங்க. இந்த செட் எழுதிக்கிற இந்த செட்டை வச்சுட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. அந்த செட்டை கம்பேர் பண்ணிட்டு இங்கே ஆன்சர் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ நான் மேலே எழுதிடுறேன். எனக்கு வந்து கீழே போய் பார்க்க முடியாத, நான் மேலே எழுதிடுறேன். நீங்கள் எழுதின செட்டு தான் எழுதுறேன், வேற எதுவும் எழுதலை. 1 2 3 4 5 6 டாட் டாட்னு எழுதிடுங்க. அண்ட் இருக்கிற பிங்கிற செட்டில் என்ன எழுதினீங்க? பி ஈக்குவல் டு 2 4 6 8 டாட் டாட்னு எழுதினீங்க. அடுத்து சிங்கிற செட்டில் என்ன எழுதினீங்கன்னா 1 3 5 7 11 13. சாரி, 9 வரும். கரெக்டா? 7 வரும், அதுக்கப்புறம் 9 வரும். கரெக்டுங்களா? 9 வரும், அடுத்து 11 வரும், 13 வரும், அப்புறம் டாட் டாட்னு போகும். கரெக்டுங்களா? எஸ் சார். அடுத்து டிங்கிற செட்ல பிரைம் நம்பர் வந்தது. பிரைம் நம்பர் எப்படி எழுதுவீங்க? 2 3 5 7 11 13 டாட் டாட்னு எழுதுவீங்க. கரெக்டாப்பா? எஸ் சார். சரி, இதை பார்த்து அப்படியே சொல்லுங்க. ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன வரும்? ஏ இன்டர்செக்ஷன் பி 2 4 6 8 டாட் டாட் டாட். சூப்பர், கரெக்ட் ஆன்சர். அப்படின்னா இது ஈக்குவல் என்ன? பியா? அதே எழுதிடுங்க. ஈக்குவல் டு பி தானே? எஸ் சார், ஈக்குவல் டு பி வந்து. அதே மாதிரி அடுத்து சொல்லுங்க. ஏ இன்டர்செக்ஷன் சி 1 3 5 7 டாட் டாட் டாட். 7 9 9 டாட் டாட் டாட். ஓகே, அப்போ இது ஈக்குவல் டு சியா? எஸ் சார். சூப்பர், வெரி குட். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் டி? ஏ இன்டர்செக்ஷன் டி வந்து 2 3 5 7 டாட் 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 சார். அப்போ இது ஈக்குவல் டு என்னது? ஈக்குவல் டு டி சார். வெரி குட், கரெக்ட் ஆன்சர். பி இன்டர்செக்ஷன் ஜி கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. பி இன்டர்செக்ஷன் சி என்ன வரும்னு? பிங்கிற செட்டு இது, அண்டு சிங்கிற செட்டு வந்து ஆட் நம்பர். செட் ஆஃப் ஆல் ஈவன் நம்பர் பி, செட் ஆஃப் ஆல் ஆட் நம்பர் வந்து சி. அப்போ ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன் என்ன கிடைக்கும்?
சார் ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் வந்து சார் ஐ திங்க் எம்டி செட் சார். வாவ் சூப்பர் வெரி குட். கரெக்டாக சொல்லிட்டீங்க வெரி குட். அடுத்தது பி இன்டர்செக்ஷன் டி என்ன வரும்? டி இன்டர்செக்ஷன் சார் 2 சார். 2 2 மட்டும் ஒன்லி தான். சார். 2 ஒன்லி. ஆமாம் வெரி குட். இஸ் கரெக்ட் ஆன்சர். சி இன்டர்செக்ஷன் டி சி இன்டர்செக்ஷன் டி வந்து 3 3,5,7 7 11 13 எஸ் சார் போயிட்டே 13 போயிட்டே இருக்கு. கரெக்டுங்களா? எஸ் சார். சூப்பர் வெரி குட் வெரி குட் வெரி குட். சூப்பராக சொல்லி கிடக்கணும். ஓகே சார் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது நோட் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள், நம்ம அடுத்தது பார்க்கலாம். எஸ் சார் நோட் பண்ணிட்டேங்க சார். சூப்பர். சொல்கிறேங்க 18க்கு என்ன ஆன்சர் வரும் அப்படி திங்க் பண்ணி சொல்லுங்க. ஆல்ரெடி சூப்பராக போட்டு வந்தீங்க எக்ஸாம் நம்ம கிளாஸ் எடுக்கும்போது சூப்பராக சொல்லிட்டு இருந்தீங்க. எஸ் சார். உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். சொன்னீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். A dash ம் A equal to minus A minus A சார் A டேஷ்க்கு ஃபார்முலா இருக்குது சார் U minus A. காம்ப்ளிமெண்ட் யூனிவர்சல் செட் மைனஸ் ஏ. யூனிவர்சல் செட் மைனஸ் ஏ நான் இருக்குதா? எஸ் சார். யூனிவர்சல் செட் மைனஸ் ஏ மைனஸ் A. யூனிவர்சல் செட் என்ன சொல்லிக்கிறானா? எஸ் சார். என்ன சொல்லிக்கிறான்? யூனிவர்சல் செட் என்ன சொல்லிக்கிறான்? யூனிவர்சல் செட் that U is equal to 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 சார். அப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன சொன்னேன்? யூனிவர்சல் செட் மைனஸ் ஏ. மைனஸ் A. ஃபார்முலா கொடுத்துறேன், நீங்க வேணா டக் டக்குன்னு ஆன்சர். இதுக்கு என்னது? யூனிவர்சல் U செட் minus B. A intersection C. Inverse set minus A intersection A intersection. Okay, A intersection B. இதுக்கு என்ன கிடைக்கும்? யூனிவர்சல் செட் மைனஸ் A dash ஹோல் dash என்ன கிடைக்கும்? A dash மட்டும் எழுதணும் போதும். இது என்ன பண்ணுவீங்க? யூனிவர்சல் செட் மைனஸ் B மைனஸ் C. ஓகேங்களா? எஸ் சார். ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் ஈஸியாக போட்டலாம். தேர்ட் இருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர் வரும் டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மறந்துட்டியா? எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். மைனஸ்னா என்ன பண்ணுவ? ஏல இருக்கிற எலிமெண்ட் இதையும் கட் பண்ணுவீங்க. அடுத்தது 2 இதையும் கட் பண்ணுவீங்க. 3 இதையும் கட் பண்ணுவீங்க. 4 இதையும் கட் பண்ணுவீங்க. அப்ப மீதி u தானே மெயின் செட். அப்ப u மீதி இருக்கிற எலிமெண்ட் யாரு? மீதி இருக்கிற எலிமெண்ட் 5 எலிமெண்ட்ஸ் சார். 5 கமா நினைக்கிறேங்க. தப்பா? அது 5 56 போடுறேன் 5 கமா நினைக்கிறேன். கரெக்ட்டா? நிறைய பிரிண்ட் மிஸ்டேக் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. 5 கமா. அப்ப சொல்லுங்க. எஸ் சார். 5 கமா 6 கமா 7 கமா 8 கமா 9. கரெக்டாப்பா? எஸ் சார். இதுக்கு நான் பேச மாட்டேன், நீ தான் சொல்ல போற. நான் எதுவும் பேச மாட்டேன். நீ சொன்னாலே எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தெரியும். சொன்னீங்கன்னா 3 dash சார் 2 2 4 8 கேன்சல் பண்ணிடலாம். 2 4 8 கேன்சல் பண்ணிடலாம். மீதிக்கு சொல்லுங்க. 2 4 8 கேன்சல் பண்ணலாம். 2 4 8 கேன்சல் ஆயிடுச்சு இல்ல. அப்ப u மெயின் செட். u மெயின் செட்னா அப்ப u இருக்கிற எலிமெண்ட்ல யார் மீதி? 6 எலிமெண்ட்ஸ் சார். எழுது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்காங்க? 1 3 5 6 6 7 9. அது எழுதுறேன். ஓகே வெரி குட். சரி அடுத்து என்ன? A இன்டர்செக்ஷன் C. A இன்டர்செக்ஷன் C யோட ஃபர்ஸ்ட் வேல்யூ கண்டுபிடி, அப்புறம் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கலாம். A இன்டர்செக்ஷன் C யோட வேல்யூ என்ன? A க்கும் C க்கும் காமன் எலிமெண்ட். So 3 4 5 6. ஏய்
காமன் எலிமெண்டா ஏக்கும் சிக்குண்டா ஏக்கும் சிக்கும் காமன் எலிமெண்ட் ஓ இருக்கு சரி ஏக்கும் சிக்கும் 3 and 4. 3, 4 சரிங்களா? எஸ் சார். அப்போ காமன் எலிமெண்ட்ல அப்ளை பண்ணுங்க 3, 4 தான். அப்போ யூனிவர்சல் செட் மைனஸ் 3, 4 இந்த எலிமெண்ட் மட்டும் நம்ம வந்து என்னது யூனிவர்சல் செட் மட்டும் நம்ம எலிமினேட் பண்ணணும். அப்போ சொல்லுங்க 3, 4 மட்டும் எலிமினேட் பண்ணி சொல்லுங்க யூனிவர்சல் செட்ல. கரெக்டா? ஏ எஸ் சார். இன்டர்செக்ஷன் சி ஓட வேல்யூ 3, 4 அப்போ யூனிவர்சல் செட்ல என்ன பண்ண போறோம் 3, 4 எலிமினேட் பண்ணி சொல்ல போறோம். சொல்லுங்க. எலிமினேட் பண்ணி 1, 2 ம் 5, 6, 7, 8 and 9 சார். ம் அதே மாதிரி இதை நான் பேச மாட்டேன் நீங்களே போட போறீங்க. ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிங்க. எஸ் சார். கண்டுபிடிங்க ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிங்க. ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து ம் சார் 4, 2 and 4. இன்னொரு சொல்லு. ஏ இன்டர்செக்ஷன் பி சார் 2 and 4. 2 and 4. அப்போ யூனிவர்சல் செட் மைனஸ் 2, 4 சார் 2 and 4 கேன்சல் பண்ணி எலிமினேட் பண்ணால் 1, 3, 5, 6, 7, 8, 9. வெரி குட். அடுத்து என்ன செய்கிறாங்க ஃபஸ்ட்டு ஏ காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடி அதுக்கப்புறம் அதுகளோட காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிங்கிறான். சரி ஃபஸ்ட்டு அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டே பார்க்குறேன். ஏ காம்ப்ளிமெண்ட் என்ன சொல்லுவேன் யூனிவர்சல் செட் மைனஸ் ஏ கரெக்டுங்களா? எஸ் சார். இப்போ ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சோம் பாருங்க ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தோட ஆன்சர் என்ன கிடைக்குது 5, 6, 7, 8, 9. சரி அப்போ அடுத்தது என்ன சொல்றாங்க ஏ காம்ப்ளிமெண்ட் ஹோல் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு என்ன சொல்றீங்க யூனிவர்சல் செட் மைனஸ் ஏ காம்ப்ளிமெண்ட் கரெக்டுங்களா? எஸ் சார். சொல்லுங்க என்னெல்லாம் வருன்னு 5, 6, 7, 8, 9 கேன்சல் பண்ணுங்க இன் யூல 5, 6, 7, 8 கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும் யூல யார் 5, 6, 7, 8 இவனை கேன்சல் பண்றோம் கரெக்டுங்களா? 5, 6, 7 எஸ் சார். மீதி யார் இருக்கிறா இவன் தான் இருக்கிறான். அப்போ அவன் என்ன கிடைப்பான் தட் இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 4 கரெக்டுங்களா? எஸ் சார். புரிஞ்சுதா இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? இங்க ஆன்சர் எழுதிக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஏ காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும். ஏ காம்ப்ளிமெண்ட் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தோட ஆன்சர். திரும்ப ஏ காம்ப்ளிமெண்ட் ஹோல் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கிற அப்படியே மீனிங் என்ன திரும்ப யூனிவர்சல் செட் மைனஸ் ஏ காம்ப்ளிமெண்ட் யூனிவர்சல் செட் மைனஸ் ஏ காம்ப்ளிமெண்ட் கரெக்டுங்களா? எஸ் சார். அவ போட்டா என்ன ஆன்சர் வருது 1, 2, 3, 4 வருது. 1, 2, 3, 4 ஆன்சர் யாரு ஏ கரெக்டுங்களா? அப்ப இது ஒரு ஃபார்முலா வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா? என்ன ஃபார்முலா ஏ காம்ப்ளிமெண்ட் ஹோல் காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு என்ன ஏ இது ஒரு ஃபார்முலா நான் வச்சுக்கிறேன் கரெக்டா? இது ஒரு ஃபார்முலா நான் வச்சுக்கிறேன். ஐடியா கிளியரா? எஸ் சார். அப்போ எந்த ப்ராப்ளம் முடிச்சோம் 5th ப்ராப்ளம் முடிச்சாச்சு. 6th ப்ராப்ளத்துக்கு நீ ஆன்சர் பண்றியா ஃபர்ஸ்ட் பி மைனஸ் சி கண்டுபிடி. பி மைனஸ் சியோட வேல்யூ என்ன சொல்லு கரெக்டாக நான் செக் பண்றேன். என்ன இது ஃபுல்லா போட்டு கூட ஆன்சர் அனுப்பு. பி மைனஸ் சி போட்டு அதனோட காம்ப்ளிமெண்ட் அடுத்தது கண்டுபிடிச்சு எனக்கு ஆன்சர் அனுப்பு சரிங்களா? இந்த ரெண்டு ஆன்சர் இப்போ எனக்கு பேப்பர் அனுப்ப போறேன். நான் எப்படிலாம் எழுதிக்கிறேன்னு நான் செக் பண்றேன். P minus C. சார் B minus C வந்து கொஸ்டின் B minus C வந்து சொல்லு. B minus C வந்து 2,8 சார். ஓகே சூப்பர்ரா வெரி குட். மறந்துருப்பீங்க நினைச்சது சூப்பரா சொல்லிட்டு வெரி குட். 2, 4 மட்டும் காமன் ஆகுது 8 சரி. அப்போ இதனோட காம்ப்ளிமெண்ட் என்னவா இருக்கும் யூனிவர்சல் 2, 8 மட்டும் எலிமினேட் பண்ணி சொல்லு. 2,8 மட்டும் எலிமினேட் பண்ணா 1,
3 4 5 6 7 9 sir. 4 வரும்ல? 4 வருது. 4 வரும், 5 வரும், 6 வரும், 7 வரும், 8 மட்டும் வராது, 9 வரும். என்ன டவுட்டு கண்ணு? டவுட் இல்லைங்க சார். அப் டு 18 வரைக்கும் ஓகேவா? எஸ் சார். சார் 19 வந்து மேக்ஸிமம் வென் டயக்ராம் யூஸ் பண்ணி போடணும். வென் டயக்ராம் உங்களுக்கு ட்ரா பண்ண தெரியும். இந்த கொஸ்டின் சொல்லாட்டே இருக்கிறேன் சார். எது ஃபுல்லாப்பா 18ஆ? 18 காப்பி இல்லையா? 18 காப்பி இல்லையடா கண்ணு? சார் பார்க்கலாங்க சார். இப்போ சரி காப்பி சார். பண்ணு. சரி காப்பி பண்ணு, காப்பி பண்ணு. ஃபுல்லாக காப்பி பண்ண ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுக்குற, ஃபுல்லாக காப்பி பண்ணு, பொறுமையாக பண்ணு. சார். காப்பி பண்ணும்போது புரியலன்னா உடனே கேளு. ஓகே சார். எஸ் சார். முடிச்சிட்டேங்க சார். முடிச்சிட்டியாப்பா? எஸ் சார். சரி ஓகே. ஸோ 19 போகிறதுக்கு முன்னாடி அது சப்செட்டோட கான்செப்ட்டு அதை நம்ம பார்க்கலாம். 20 முடிச்சுட்டு வந்துடலாம். 20 அண்ட் 21 முடிச்சுட்டு வந்துடலாம். சரிங்களா? எஸ் சார். நம்ம டைம் இருக்கும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. 20th என்ன ஆகும் பாருங்க. 19th ஒன்று இருக்குது, அடுத்து 20th இருக்குது. இப்போ 20th எப்படி போடுவேன்னு உனக்கு ப்ராப்பர்ட்டிஸ் தெரியும். என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் நான் உனக்கு கொடுத்துக்கிறேன், நான் இருக்குதா? அந்த ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணு. ஒன்று வந்து காமுடேட்டிவ் லா என்ன சொல்லிக்கிறாங்க? A யூனியன் B ஈக்குவல் டு B யூனியன் A. அதே இன்டர்செக்ஷன் போடும்போது A இன்டர்செக்ஷன் B ஈக்குவல் டு B இன்டர்செக்ஷன் A. கரெக்டுங்களா? A யூனியன் B யூனியன் C ஈக்குவல் என்ன கிடைக்கும்? A யூனியன் B யூனியன் C. இது காமுடேட்டிவ் லா, இது வந்து அசோசியேட்டிவ் லா. சரி, மூணாவது ப்ராப்பர்ட்டி டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. எம்டி செட் யூனியன் A ஈக்குவல் டு இம்பார்ட்டன்ட் A. கரெக்டா? எஸ் சார். இது ஐடென்டிட்டி லா. சரிங்களா? அதே இன்டர்செக்ஷன் போட்டீங்கன்னா A இன்டர்செக்ஷன் எம்டி செட் இன்டர்செக்ஷன் A செட்னு போட்டீங்கன்னா எம்டி செட். சரிங்களா? எஸ் சார். ஃபோர்த் ஃபார்முலா A யூனியன் யூனிவர்சல் செட் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? யூனிவர்சல் செட். ஓகே. எஸ் சார். A இன்டர்செக்ஷன் யூனிவர்சல் செட்னு போட்டீங்கன்னா பெரிய செட்ல இருந்து நம்மளுக்கு சின்ன செட் ஆயிடும், Aன்னு கிடைக்கும். சரிங்களா? எஸ் சார். சரி, அடுத்த ஐடியா
ஏ யூனியன் ஏ டேஷ்னு போட்டிங்கன்னா அதுக்கு பேர் யூனிவர்சல் செட். சரிங்களா? ஓகே சார். அதே ஏ இன்டர்செக்ஷன் ஏ டேஷ்னு போட்டிங்கன்னா அதுக்கு பேர் என்ன? எம்டி செட். சரிங்களா? எம்டி செட். ஓகே சார். இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்க. நான் பொறுமையாக டைம் கொடுக்குறது இது எல்லாத்தையும் ஃபார்முலாவும் நோட் பண்ணிக்க. சரிங்களா? இட்ஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இது இன்ஜினியரிங் மேக்ஸ் வரைக்கும் நிறைய இடத்துல இந்த ஃபார்முலா யூஸ் பண்றாங்க. இன்ஜினியரிங் மேக்ஸுக்கு இது ஒரு சப்ஜெக்டாவே வச்சுக்கிறாங்க. தனி ஒரு சாப்டர், தனி ஒரு சப்ஜெக்டாவே வச்சுக்கிறாங்க. சரிங்களா? டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ்னு ஒரு சாப்டர் இருக்குது. அது ஃபுல்லாவே இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் வரும். அப்ப நீ இங்கேயே தரவு பண்ணிட்டீங்கன்னா அங்க போக போக உனக்கு ஈஸியாயிடும். சரிங்களா? எஸ் சார். அதே மாதிரி இப்போ ஒரு ஃபார்முலா பார்த்தலாம். ஏ டேஷ் ஹோல் டேஷ் ஒரு ஃபார்முலா. ஈ கூட என்ன பார்த்தோம்? ஏ டேஷ் பார்த்தோம். கரெக்டாப்பா? சரி, ஈ கூட என்னது? ஏன்னு பார்த்தோம். ஏ டேஷ்ங்கிறது காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்டோட காம்ப்ளிமெண்ட் வந்துட்டு ஏ தான் வரும். சரிங்களா? எஸ் எஸ் சார். இப்பதான் மேல ப்ரூவ் பண்ண ஒரு ஃபார்முலா. ஸோ அடுத்த ஃபார்முலா டிஸ்ட்ரிபியூட்டிவ்லா. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். டிஸ்ட்ரிபியூட்டிவ்லா என்ன சொல்லுது? ரெண்டு ஆபரேட்டர் ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. இதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தாங்கன்னு? ஏ யூனியன் பி ரெண்டுக்கு நடுவில் என்ன ஆபரேட்டர்? இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். சரி, இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ணணும். இந்த ஃபார்முலால நம்ம கையில என்னென்ன ஃபார்முலா இருக்கோ அத்தனையும் அப்ளை பண்ணி இதை ப்ரூவ் பண்ணணும். அதான் சோ தட்னு கேட்டுக்கணும். அதுதான் யூசிங் ப்ராப்பர்ட்டிஸ்ங்கிறான். இது எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ கீழே எழுதுனதெல்லாம் எந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கோ, எனக்கு இது வந்து ப்ரூவ் தட் பண்ணும் அப்படிங்கிறான். ட்ரை பண்ணலாமா? எஸ் சார். அப்போ எடுத்தபடி என்ன பண்ண போறேன்? எல்ஹெச்எஸ் பண்ண போறேன். ப்ரூவ். இதெல்லாம் ஃபார்முலா இல்லை ப்ராப்பர்ட்டிஸ்னு எழுதிக்கங்க. இப்போ நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போறோம். எல்ஹெச்எஸ்ங்கிறது என்ன? லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது எல்ஹெச்எஸ் ஆகும், ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது வந்து ஆர்ஹெச்எஸ் ஆகும். நம்ம பண்ணிக்கணும். சரியாப்பா? எஸ் சார். அப்ப சொல்லுங்க எல்ஹெச்எஸ் என்ன சொல்றாங்க? ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் பி. ஓகேங்களா? எஸ் சார். ஓகே சார். அப்ப இது வந்து நான் ஒரு செட்டாக எடுத்துக்கிட்டு இது வந்து இன்டர்செக்ஷன் இருக்குதுல்ல, அப்ப இது வந்து நான் ஏங்கிற செட்டை எடுத்துக்கிட்டு இதுக்கு நான் அப்ளை பண்றேன் பாருங்க. இது ஃபுல்லாவே ஒரே செட்டா கன்சிடர் பண்ணுங்க. இது ஃபுல்லாவே ஒரே செட்டா கன்சிடர் பண்ணிட்டு நடுவில் என்ன இருக்குது? இன்டர்செக்ஷன் இருக்குது. அப்ப நான் என்ன பண்ண போறேன்? டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அப்ளை பண்ண போறேன். ஏன்னா உள்ளுக்குள்ள வந்து இங்க யூனியன் இங்க இன்டர்செக்ஷன் தான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. அப்ப சொல்லுங்க ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் இங்க என்ன கிடைக்குது? ஏ இருக்குதா? இன்டர்செக்ஷன் ஏ. ஒரு பிராக்கெட் நல்லா புரிஞ்சுக்கோ. கொஞ்சம் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. அப்ப ரெண்டு நடுவில் எனக்கு யூனியன் இருக்குது. ரெண்டு நடுவில் யூனியன் போட்டுட்டேன். திரும்ப என்ன பண்ண போறேன்? ஏ யூனியன் பி. அப்போ அதுக்கு ஒரு பிராக்கெட் போட்டுக்கோ. ஏ யூனியன் பி எஸ் சார். இன்டர்செக்ஷனா? ரெண்டுக்கு நடுவில் என்னது? இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன் என்ன கிடைக்குது? பி டேஷ். கரெக்டா வெளிய இருக்குது. பி டேஷ் தான் இருக்குது. பி டேஷ். எஸ் சார். இது எழுத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ப்ராப்ளம் ஈஸி. இல்லைன்னா டவுட். என்ன பண்ணிக்கிறேன்? இது ஃபுல்லா ஒரு செட் எழுதிக்கிட்டு இது வந்து ஏங்கிற ஃபார்முலா, இது சிங்கிற ஃபார்முலா வச்சுட்டு நான் போட்டுக்கிறேன். சரிங்களா? எஸ் சார். சரி, திரும்ப என்ன ஃபார்முலா அப்ளை பண்ண போறேன்? இங்க யூனியன் இருக்குது, இங்க இன்டர்செக்ஷன் இருக்குது. திரும்ப என்ன ஃபார்முலா? டிஸ்ட்ரிபியூட்டிவ். டிஸ்ட்ரிபியூட்டிவ். இதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா, அடுத்த ஸ்டெப்புக்கு டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. சொல்லுங்க. டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா என்ன சொல்லுது? ஏ இன்டர்செக்ஷன் ஏ. கரெக்ட்டுங்களா? பாருங்க. ஏ இன்டர்செக்ஷன் ஏ போட்டுக்கலாமா? யூனியன் யூனியன் என்ன கிடைக்கும்? பி இன்டர்செக்ஷன் ஏ. இன்டர்செக்ஷன் ஏ. டவுட் இருக்குதா? இல்லைங்க சார். சார் இப்போ யூனியன் இது ஏ. போடலாம். இது ஏ ஏ ஏ ஏ ஏ. ஓகே சார். யூனியன் இதுக்கு அதே ஐடியா சொல்லுங்க. ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ். கரெக்ட்டுங்களா? ஏ சார். இன்டர்செக்ஷன் பி டேஷ். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். இன்டர்செக்ஷன் பி டேஷ் யூனியன் பி இன்டர்செக்ஷன் பி டேஷ். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். உங்களுக்கு டவுட் இருக்குதா கண்ணு? இல்லைங்க சார். சரி, ஏ இன்டர்செக்ஷன் ஏ என்ன கிடைக்குன்னா ஏ தான் கிடைக்கும். ஏ இன்டர்செக்ஷன் ஏ என்ன கிடைக்குன்னா ஏ தான் கிடைக்கும். சரிங்களா? எஸ் சார். யூனியன் இது வந்து பி இன்டர்செக்ஷன் ஏ என்னலாம் ஏ இன்டர்செக்ஷன் ஏ ஏ இன்டர்செக்ஷன் பின்னு எழுதலாம். சரியாப்பா? ஓகே சார். யூனியன் இது சொல்லுங்க. இது அப்படியே தான் இருக்கு. இது ஒரு பிரச்சனை கிடையாது. ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷா? ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் பி இன்டர்செக்ஷன் பி டேஷோட வேல்யூ என்ன? இப்போ சொன்னேன் எம்டி செட். அதுக்கு பேர் என்னது? பிக்கும் இன்டர்செக்ஷன் பி டேஷ் போட்டு அதுக்கு பேர் என்ன செட் சொல்றேன்? எம்டி செட்.
சரிங்களா? எந்த ஃபார்முலா அப்ளை பண்ணா இங்க மேல இருக்க ஃபார்முலா. அங்க பாருங்க. A டாஷ் A இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சா அதுக்கு பேர் என்னது? எம்ப்டி செட். ஓகே. எஸ் சார். சரி. அப்ப எம்ப்டி செட்டோட யூனியன் போட்டா என்ன கிடைக்கும்? A யூனியன் எம்ப்டி செட் போட்டுருப்போம் பாருங்க. இங்க பாருங்க. A யூனியன் எம்ப்டி செட் ஈக்குவல் டு A. ஏ சார். அப்ப இங்க Aங்கிறதுக்கு பதிலா என்ன இருக்குது? இந்த செட் இருக்குது. அந்த செட் அப்படி எழுதிருங்க. கரெக்ட்டுங்களா? சார். அப்ப இதுக்கு தனியா என்ன பண்ணுங்க? எகைன் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. எகைன் என்ன பண்ணுங்க? டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. டிஸ்ட்ரிபியூட்டிவ்லாம். இதுக்கு வந்து A யூனியன் எம்ப்டி செட் ஈக்குவல் டு Aங்கிற செட். அப்ளை பண்ணிடலாமா? எஸ் சார். டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா சொல்லுங்க. A யூனியன் A கரெக்ட்டா? A யூனியன் A இன்டர்செக்ஷன் A இன்டர்செக்ஷன் B கரெக்ட்டா? A intersection B. எஸ் சார். A யூனியன் B. கரெக்ட்டா கண்ணு? எஸ் சார். யூனியன் இதுக்கு என்ன கிடைக்கும்? A இன்டர்செக்ஷன் B டாஷ். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். எகைன் A யூனியன் A வருது. A யூனியன் A வந்தா என்ன கிடைக்கும்? சேம் ஐடியா அதே தான வரும். எஸ் சார். A தான் வரும். இன்டர்செக்ஷன் A யூனியன் B. கரெக்ட்டுங்களா? சார் சார் இப்போ ஏ சொல்லு சொல்லு சொல்லு. சார் அப்போ அந்த ஏ யூனியன் A யூனியன் A என்னது A? ஒரு ஃபார்ம் ஐடென்டி போட்டோம்னா சொல்லிப்பா. A யூனியன் A வந்து ஏன்னு கொடுத்துருப்போம் பாரு. ரெண்டுமே சேமா இருந்தா ஏன்னு கொடுத்துருப்போம் பாரு ஒரு இடத்துல. ஏன்னா நம்ம ஆல்ரெடி கொடுத்து ஃபார்முலா கொடுத்தோம். ரெண்டுமே சேம் யூனியன். அதாவது A யூனியன் A வந்தாலும் A தான். A இன்டர்செக்ஷன் A வந்தாலும் என்னது? A தான். சரிங்களா? எஸ் சார். ஸோ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்குது. சரிங்களா? எஸ் சார். சரி. அப்ப திரும்ப ரீரைட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. அப்ப என்ன கிடைக்குது? A இன்டர்செக்ஷன் A கரெக்ட்டுங்களா? A இன்டர்செக்ஷன் A. A இன்டர்செக்ஷன் A யூனியன் A இன்டர்செக்ஷன் B. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். சரி மறுபடியும் நம்ம அப்ளை பண்ணுவோம் பார்க்கலாம். யூனியன் இது என்ன கிடைக்கும்? A இன்டர்செக்ஷன் B டேஷ் தான் இருக்கும். சரிங்களா? எஸ் சார். அப்ப A யூனியன் A இன்டர்செக்ஷன் B கரெக்டாப்பா? எஸ் சார். யூனியன் A இன்டர்செக்ஷன் B டேஷ் கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்ப இதுக்கு அசோசியேட் லா அப்ளை பண்ணுங்க. அப்ப A யூனியன் அசோசியேட் லா. A இன்டர்செக்ஷன் B அசோசியேட் லா என்ன சொல்றது? யூனியன் A இன்டர்செக்ஷன் B டேஷ். A இன்டர்செக்ஷன் B டேஷ். சரிங்களா? எஸ் சார். that is equal to A யூனியன். இதை காமனா எப்படி எழுதலாம்னா இங்க பாருங்க ரெண்டுக்கு A இன்டர்செக்ஷன் இருக்குது A இன்டர்செக்ஷன் இருக்குது சரிங்களா? அப்ப A இன்டர்செக்ஷன் காமனா எடுத்துட்டா என்ன கிடைக்கும்? B இன்டர்செக்ஷன் B டேஷ் கிடைக்குமா? B யூனியன் நல்லா பாருங்க B யூனியன் B டேஷ் கிடைக்கும் கரெக்ட்டுங்களா? B யூனியன் B டேஷ். B டேஷ் கிடைக்கும். சரியா கண்ணு? எஸ் சார். B யூனியன் B டேஷ் என்ன கிடைக்கும்? யுனிவர்சல் செட் கிடைக்கும். A யூனியன் A இன்டர்செக்ஷன் இதனோட ஃபார்முலா என்னன்னா யுனிவர்சல் செட். இதனோட ஃபார்முலா என்ன? யுனிவர்சல் செட். ஓகே. தட் இஸ் ஈக்குவல் டு A யூனியன் இதுக்கு என்ன வரும்னா நல்லா பாத்துங்க யுனிவர்சல் செட்ங்கிறது இது Aங்கிறது சின்ன செட். அப்ப ரெண்டுக்கு காமன் இன்டர்செக்ஷன் போட்டா என்ன கிடைக்கும்? யுனிவர்சல் செட் இன்டர்செக்ஷன் ஏன்னு போட்டா எது சின்ன செட் இது ரெண்டுல? Aங்கிற செட் தான் சின்ன செட். அப்ப Aங்கிற அப்ப என்ன கிடைக்கும்? Aங்கிற செட் கிடைக்கும். கரெக்டாப்பா? எஸ் சார். அப்ப எகைன் என்ன கிடைக்குது? A யூனியன் A. A யூனியன் A என்ன? A யூனியன் A வந்து A. A யூனியன் A என்ன? A. சரி இவ்வளவு ப்ரூஃப் பாருங்க. சரிங்களா? ப்ரூவ் தட்னு கேக்குறாங்க. இவ்வளவு ஸ்டெப்ஸ் நாம போடணும். யூசிங் ப்ராப்பர்ட்டிஸ்னா ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை பண்ணிட்டு நாம கம்ப்ளீட் பண்ணனும். நமக்கு என்ன? A ஃபைண்ட் அவுட் பண்ணனும். அப்ப LHS ஈக்குவல் டு என்னது? RHS வந்துருச்சு. சரிங்களா? எஸ் சார். LHS ஈக்குவல் டு RHS. That is என்ன கிடைக்குது? A யூனியன் B intersection A union B dash equal to A. Hence the proof. Hence the proof. இந்த பொறுமையை நோட் பண்ணுங்கன்னு. அதாவது இந்த ஃபார்முலா மேலே இருக்கிற ஃபார்முலா எழுதிட்டீங்களா? இது நோட்டு சொல்லி ஃபார்முலா எழுதிக்கிங்க.
நோட்டுன்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலா எல்லாம் எழுதிட்டு பொறுமையா நோட் பண்ணுங்க. நான் வெயிட் பண்றேன். சரிங்களா? எஸ் சார். ப்ரூவ் தட் இது எக்ஸ்ட்ரா இது உங்களுக்கு ரொம்ப ஹையர் ஸ்டடீஸ் தான் கேட்பாங்க. உங்களுக்கே கேட்கறாங்க. கொஞ்சம் நோட் பண்ணி இது பண்ணிக்கோங்க. சரியா? எஸ் சார்.